Hello, good day to all. Welcome back to our channel, The Home Director. இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு vlog பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து டயட்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் லஞ்ச் பிளேட்ஸு பெல்லி ஃபேட் லாஸ் மிக்ஸு டெய்லி ரொட்டீனில் ஒரு நியூ ஹேபிட் இதெல்லாம் இந்த vlogல இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஆன் டயட்டில் பாசிப்பயிறு கருப்பு உளுந்து சேர்த்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு பெல்லி ஃபேட் லாஸ் மிக்ஸ் வந்து பார்க்கலாம். பாசிப்பயிறு அப்புறம் உளுந்து இது ரெண்டுமே வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். அது மட்டும் இல்லை லோ இன் கேலரிஸ். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒரு கப் வந்து சம அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து முழு உளுந்தே சேர்த்துங்க, அது இன்னும் நல்லது. நான் வீட்டில் கருப்பு உளுந்து உடச்சது தான் இருந்துச்சு, அதனால் வந்து அதை சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் அது வந்து ஒரு பிஸ்னஸாகவே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது டைம் அந்தளவுக்கு இல்லை, அதனால தான் வந்து நான் சரி ஓகே அதை வீடியோவில் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து ட்ரை பேனில் தான் வந்து ரோஸ்ட் பண்ணணும். மூணாவது வந்து பார்லி வந்து பாதி அளவு அரை கப் வந்து போட்டால் போதும். பார்லி வந்து சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கருப்பு கவுனி அது வந்து ஒரு கப் ஃபுல்லாக. பாசிப்பயிறு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கவுனி இது மூணும் வந்து முழு அளவு ஒரு கப்பு. அரை கப்பு வந்து வேர்க்கடலையும் வறுத்து தோல் எடுக்கிறதுக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாமும் பிஸ்தாவும் கலந்து எடுத்துருக்கேன். பாதாம் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு மக்காச்சோளமும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சிடணும். அப்புறம் சுக்கு வந்து இவ்வளோ சுக்கு தேவையில்லை, இதில் பாதி சுக்கு தான் வந்து போடுவேன். நான் டீக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டால் போதும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சுக்கு மட்டும் நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ மிஷினில் கொடுத்தோன்னா ஈஸியாக அரைப்பட்டுரும். நம்ம வீட்டில் அரைக்கும் போது பிளேடுக்கு சேஃபர் சைடுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி போடணும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா மேபி பிளேடு போயிடும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சி அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வாரத்தில் 3 நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கஞ்சி வந்து சாப்பிட்லாம். இதை நான் ஆல்ரெடி என் ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போயும் அவங்களுக்காக தான் வந்து பண்ணுறேன். எல்லாருமே குடிக்கலாம், பெரியவங்க எல்லாருமே வந்து குடிக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் எடுத்தால் போதும் 2 பேருக்கு. அதில் வந்து லைட்டாக பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு தண்ணி தாராளமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாட்டு சர்க்கரை போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லாமல் குடிச்சிருவீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் பால் சேர்க்காமல் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து பாதி கஞ்சி தண்ணியாக காய்ச்சின பால் வந்து ஒரு பாதி பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோட ஓன் ரெசிபி தான். எந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணது தான். எல்லார் வீட்லேயும் பொங்கல் க்ளீனிங் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு அதில் சர்ஃப் லிக்விட் போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக அந்த செடியை ஃபுல்லாக அப்படியே உள்ளே வைக்காமல் கவிழ்த்து வைக்கணும். இந்த மாதிரி ஃப்ளார்ஸு லீவ்ஸ் மட்டும் போடுற அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கவிழ்த்து வச்சுட்டு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு உடனே எடுத்து அந்த அழுக்கெல்லாம் அதில் உறிஞ்சிரும் அப்படியே அந்த சர்ஃபு. அப்புறமா வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 1/2 பக்கெட்டில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் போட்டுட்டு ஒரு வாட்டி அப்படியே டிக் பண்ணி எடுத்துகிட்டு உடனே வைப் பண்ணி நம்ம காய வச்சு, ரொம்ப வெயில்லையும் வைக்கக்கூடாது, கலர் போயிடும். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பிளேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பிளேட்டு தான் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரைஸ் கம்மியாக பொரியல் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த
பொரியல் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் grill பேனில் வந்து பண்ணுறேன். நான் இந்த ஃப்ரை பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து grill பேன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் வந்து ரொம்ப குறைச்சிருக்கேன். மேபி இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், அதனால தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பெர்ஃபார்ம் டெய்லியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டிப் தான். ஆனால் நம்ம லைஃப்பில் டெய்லி ரொட்டீனில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். நமக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நம்ம ஒரு gift பிளான் பண்ணுறோம். காலையில் அவங்க எந்திரிச்சதும் ஒன்று நியூஸ் பேப்பரை தேடுவாங்க, இல்லைன்னா ரிமோட்டை தேடுவாங்க நியூஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து அந்த கிஃப்ட்டை பிளான் பண்ணுறோன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நியூ ஹேபிட்டை உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணணும், டெய்லி ரொட்டீனில் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலை அல்லது பிடிச்ச ஹாபிக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த நியூ ஹேபிட்டை வந்து பிளான் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு டீ எடுத்துகிட்டு தான் நான் வெளில போவேன் அப்படின்னா, ஒரு கையில் டீ அப்படின்னா இன்னொரு கையில் நான் புக் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அப்போ டீயை குடிச்சிட்டே அந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுவே ஒரு 10 days நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இனி டீ குடிக்கும்போது புக்கு கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. டெய்லி நீங்கள் விரும்பி பார்க்குற ஒரு ஃபேவரட் ஷோ டிவியில், அந்த ஷோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 minutes மெடிடேஷனை முடிச்சுட்டு அந்த ஷோவை பார்ப்பேன், 15 minutes யோகாவை முடிச்சுட்டு அந்த ஷோவை பார்ப்பேன்னு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும். டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிடுவீங்க. சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உடம்புக்கு வந்து நல்லது, நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. வீட்டில் பாட்டிலாம் வந்து சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுகள், நம்ம மண்ணில் விளையக்கூடிய உணவு வகைகள். அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றதே தெரியும். லாஸ்ட் வீக் வந்து கிழங்கு வடை தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். மரவள்ளி கிழங்கு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது கூடவே காய்ந்த மிளகாய், சோம்பு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து திக்காக அரைச்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம் டைஜஷனுக்கு தான், கூடவே கொஞ்சம் நிறைய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையை வந்து நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கேரட் வேணால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக கையை வந்து தொட்டுட்டு நீங்கள் அப்படி அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இந்த வடைக்கு வந்து ஓட்டை மஸ்ட்டு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு கையில் வரல அப்படின்னா ஒன்றுமே இஷ்யூ இல்லை. ஸ்பூனில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்து அப்படியே லைட்டாக சென்டரில் மட்டும் லைட்டாக தட்டி அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து வடை மாதிரி வந்துடும். ஷேப் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். இது ஒரு மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக வடை மாதிரி இருக்காது. இதில் ஒரு ஸ்வீட் வரும், ஒரு காரம் வரும், எல்லாம் பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் தைத்திருநாளில் அனைவரது வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மங்களமும் இறைவனின் ஆசீர்வாதமும் நிறைந்து பொங்கி வழியணும் அப்படின்னு வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்க பெல்லி ஃபேட் லாஸ் மிக்ஸும் பர்ஃபார்ம் டெய்லி கண்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகில் நான் மீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.